ideas. Today we are going to see the next unit, chapter 9. Unit 4, Human Resource Management, மனிதவள மேலாண்மை. Chapter 9, Fundamentals of Human Resource Management, மனிதவள மேம்பாட்டின் அடிப்படைகள். The human resource is the most important element in any organization. The success, growth, and development of organization depends on the quality of workforce they possesses. It is only through the human resources all over resources are actively utilized, leading to the efficient and effective running of an establishment. The significance of human resource is gaining momentum in recent year because of the growing global business leading to demand for quality force work. எந்த ஒரு அமைப்பிற்கும் மனித வளமானது மிகவும் முக்கியமானது. நிறுவனங்களில் வெற்றி, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அவர்கள் கொண்டுள்ள பணியின் தரத்தை சார்ந்துள்ளது. மனித வளத்தின் மூலம் மட்டுமே ஒரு நிறுவனத்தில் உள்ள மற்ற அனைத்து வளங்களையும் ஒருங்கிணைத்து செயல்திறன் மிக்க மற்றும் ஆற்றல் வாய்ந்த ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி வழிநடத்தி செல்ல முடியும். சமீப காலமாக மனித வளத்தின் முக்கியத்துவம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் வளர்ந்து வரும் உலக வர்த்தகத்தில் தேவை தனித்திறன் கொண்ட தொழிலாளர்களை சார்ந்து இருக்கிறது. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான எலிமெண்ட். அதாவது எல்லா அமைப்புக்கும் மனித வளம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. த சக்ஸஸ், growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் தே possesses. அப்போ அதனுடைய கம்பெனியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, வெற்றி இருக்குது, முன்னேற்றம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் கொண்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ். It is only through the human resources all other resources are actively utilized, leading to the efficient and effective running of an establishment. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாரு. இந்த எல்லா இந்த வளங்களையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று சேர்த்து, அதாவது என்ன அப்படின்னா ஆற்றல் வாய்ந்த ஒரு நிறுவனத்தை நம்ம வழிநடத்தி செல்ல முடியும். Then the significance of human resource is gaining momentum in recent year because of the growing global business leading to demand for quality for force work. இதில் என்ன அப்படின்னா சமீப காலமாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அது அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ந்து வரக்கூடிய இந்த உலக வர்த்தகத்தில் இந்த குளோபலைசேஷன், அதாவது குளோபல் பிஸ்னஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய தேவை, எதனுடைய தேவை, தனித்திறன் கொண்ட தொழிலாளர்களை சார்ந்து இருக்குது. ஸோ அதனுடைய தேவை தனித்திறன் கொண்ட தொழிலாளர்களை சார்ந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். மீனிங் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். வித் த அட்வென்ட் ஆஃப் குளோபலைசேஷன், liberalization and privatization leading to advancement in information communication and technology paved way exhibiting the high level of innovation and creativity in human resource. In the current scenario, unless the organization recruits, select and utilize high quality human resources, the sustainability remains a question. In order to accomplish personal and organizational objectives, the unique asset called human resource has to be appropriately placed and appreciated. In an organization, the human resource or the employees who are inevitable for the survival and success of the enterprise. மனித வளத்தின் பொருள் உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் மற்றும் தனியார் மயமாக்கல் கொள்கையின் வருகையால் தகவல் தொடர்பு, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட
அபரித வளர்ச்சியின் மூலம் மனித வளம் உயர்மட்ட புதுமைகள் மற்றும் படைப்பாற்றல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. சோப்பா என்ன பண்ணியிருக்காங்க, இதில் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் பண்ணதால் அந்த ஹியூமன் ரிசோர்ஸுடைய க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், க்ரியேட்டிவிட்டியில் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லெவல் ஆஃப் இன்னோவேஷன் அண்டு க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு, தற்போது சூழ்நிலையில் நிறுவனங்களில் ஆட்சேர்த்தல், தேர்ந்தெடுத்தல் மற்றும் உயர்தரமான மனித வளத்தை பயன்படுத்தாத வரை அவற்றின் நிலைத்தன்மை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஸோ அப்போ குவாலிட்டியான பர்சன்ஸை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி அண்டு யூட்டிலைஸ், அது தேவையான யூட்டிலைஸ் த குவாலிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ், த சஸ்டெயினபிலிட்டி ரிமைன்ஸ் எ கொஸ்டின். ஸோ அப்போ என்ன ஆகுது, குவாலிட்டியான பர்சனை எடுக்காத வரைக்கும் அங்கே ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. தனிப்பட்ட மற்றும் நிறுவன குறிக்கோள்களை அடைவதற்கு குறிப்பிடத்தக்க சொத்து என அழைக்கப்படும் மனித வளத்தை அதற்கான இடத்தில் வைத்தே மதிப்பளிக்க வேண்டும். ஸோ அப்போ தனிப்பட்ட மற்றும் நிறுவனத்தோட குறிக்கோள், ஒரு தனிப்பட்ட மனிதனையோ அல்லது ஒரு கம்பெனியோடைய அப்ஜெக்டிவ்ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இங்கே அப்ராப்ரியேட்லி பிளேஸ்டு அண்டு அப்ரைஸ்டு. ஸோ அதனுடைய ரிசோர்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். அந்த சொத்துக்களெல்லாம் எப்படி இருக்கும், மனித வளத்தை அடைவதற்கு சொத்து என அழைக்கப்படும் மனித வளத்தை அதற்கான இடத்தில் வைத்து மதிப்பளிக்க வேண்டும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு தான் அதை மதிப்பு அளிக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தின் மனித வளமாக கருதப்படும் பணியாளர்களே அந்நிறுவனத்தின் வெற்றிக்கும் அதன் நீடித்த வாழ்விற்கும் இன்றியமையாத காரணியாகும். ஸோ ஒரு கம்பெனியுடைய என்ன மனித வளமாக, ஒரு நிறுவனத்தில் மனித வளமாக கருதப்படுவாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ். அவங்க தான் அந்த கம்பெனியை என்ன பண்ணுறாங்க, வெற்றிக்கு கொண்டு போகிறாங்க. அந்த கம்பெனியோடைய லாங் லைஃபுக்கும் அவங்க தான் முக்கிய காரணமாக இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அக்கார்டிங் டு பீட்டர் எஃப் ட்ரக்கர், man of all resources available to him can grow and develop. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, பீட்டர் ட்ரக்கர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது அவருடைய கூற்றுப்படி, மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும். அவங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய வளங்களை வச்சு வளர்ச்சியும் அடைய முடியும், மேம்பாடும் அடைய முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, ஆஸ் பர் த வியூ ஆஃப் மெக்கேல் ஜே ஜூசஸ், human resources is a whole consisting of interrelated, interdependent and interacting physiological and sociological and ethical components. ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, மைக்கேல் ஜே ஜூசியஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணோட்டத்தில், ஸோ அவர்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன சொல்கிறாரு, மனித வளம் அப்படின்றது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய, ஒன்றோடு ஒன்று சார்புடைய மற்றும் உடலியல், சமூகவியல் மற்றும் நெறிமுறை கூறுகளை உள்ளடக்கியதாகும். ஸோ எதை உள்ளடக்கியதாக இருக்குது, உளவியல் சைக்காலஜிக்கல், தென் சோசியாலஜிக்கல் சமூகவியல், தென் நெறிமுறை கூறுகள் எத்திக்கல் காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் அப்படின்ட்டு யார் சொல்கிறா, மைக்கேல் ஜே ஜூசியஸ் அப்படின்ற ஒரு அவருடைய கண்ணோட்டத்தில் சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட்டு, இட் இஸ் கிளியர் ஃபார் த டெஃபினிஷன் தட் நாட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் considered to be human resources, but only those individuals who acquired the required skills, sets, talent, knowledge, components, and capabilities in the accomplishment of both individual and organizational objectives. ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களையும் எல்லா வளங்களாக கருத முடியாது. ஸோ எல்லா மனிதர்களையும் என்ன முடியும், எல்லா வளங்களாகவும் நம்ம என்ன நினைக்க முடியாது அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியுது. தனிப்பட்ட மற்றும் நிறுவன குறிக்கோள்களை அடைவதற்கு எவரொருவர் தனிப்பட்ட முறையிலையும் நிறுவனத்துடைய குறிக்கோளை அடைவதற்கான முறையில் யார் ஒருத்தர் திறமையாகவும் தனித்திறன் உடையவராகவும் அறிவு உடையவராக இருக்கிறாரோ, தகுதி உடையவராக இருக்கிறாரோ, போட்டித்திறனில் கலந்துக்கக்கூடிய உடையவராக இருக்கிறாரோ, செயல்திறன் பெற்றிருக்கிறவரோ அவர் தான் இந்த வளமாக, அதாவது இந்த கம்பெனியுடைய வளமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க.
இதுதான் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், characteristics of human resource. The unique, peculiar and distinctive features of human resource are as under. ஸோ என்னென்ன யூனிக்காக இருக்குது, பெக்யூலியராக இருக்குது, டிஸ்டிங்டிவாக இருக்குது, அந்த ஃபியூச்சர்ஸ்னு அதுக்கு பேர், கேரக்டரிஸ்டிக்ஸ்னும் அதுக்கு பேர், 2 பேர் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்கலாம், ஃபீச்சர்ஸ்னும் கேட்கலாம். ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம கீழே பார்ப்போம். ஸோ 1 by 1 நம்ம பார்ப்போம். Human resource is the only factor of production that lives. Human resource அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு காரணியாக மனித வளம் திகழ்கிறது. மனித வளம் அப்படின்றது தான் உற்பத்தி செய்ய காரணிகளுக்கு ஒன்றா விளங்குது. The next one, human resources created all other resources. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் அப்படிங்கிறது மற்ற வளங்களை உருவாக்குது. The next one, it is only the labor of employees that is hired and not the employee himself. ஸோ அந்த பணிக்கு அமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டதே என தவிர இது மனித வளம் என்பது பணியாளர்கள் அல்ல. ஸோ பணி அதாவது ஒர்க்குக்கு அவங்கள அமர்த்தப்பட்டதே தவிர அவங்க என்ன கிடையாது, மனித வளம் அப்படிங்கிறது பணியாளர்கள் கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாரு, ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிபிட்ஸ் இனோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, எக்ஸிபிட் அண்டு க்ரியேட்டிவிட்டி. ஸோ மனித வளம் அப்படிங்கிறது என்ன, ஒரு கண்டுபிடிப்பு மற்றும் படைப்பாற்றல் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் ரிசோர்ஸ் அலோன் கேன் திங்க், ஆக்ட், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித வளம் அப்படிங்கிறது தனியாக சிந்திக்க முடியும், செயல்பட முடியும், பகுப்பாய்வு செய்ய முடியும், விளக்கவும் அதை பற்றி என்ன அப்படின்ட்டு விளக்கவும் அவங்களால முடியும். அனலைஸ்னா பகுப்பாய்வு, ஸோ அது செய்யவும் முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் எமோஷனல் பீயிங். ஸோ இங்கே மனித வளம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒன்று. உணர்ச்சி இல்லை அப்படின்னா அது மனிதனே கிடையாது. தென் நெக்ஸ்ட் 7th ஒன், ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேன் பி மோட்டிவேட்டட் எய்தர் ஃபினான்ஷியலி ஆர் நான் ஃபினான்ஷியலி. இந்த ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம ஃபினான்ஷியலாகவோ அல்லது நான் ஃபினான்ஷியலாகவோ அவங்கள என்ன பண்ணலாம், ஊக்குவிக்கலாம். தென் மோட்டிவேட் பண்ணுறத ஊக்குவிக்கிறது அப்படின்றது. தென் நெக்ஸ்ட்டு, த பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் அன்பிரிடிக்டபிள். ஸோ அப்போ யார், இந்த பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது, அன்பிரிடிக்டபிளாக இருக்குது. ஸோ அவங்களுடைய நடத்தைகளை என்ன பண்ண முடியாது, யூகிக்க முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஓவர் இயர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் கெயின் வேல்யூ அண்ட் அப்ரிஷியேட்ஸ். ஸோ அப்போ மனித வளத்தை என்ன பண்ண முடியாது, உண்டாக்கக்கூடிய மதிப்பு மற்றும் பாராட்டுகள் எப்படி இருக்கும், நீண்ட காலத்திற்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் பாராட்டும் ஸோ இட்ஸ் லாங், அது லாங் டேஸ்க்கு லாங் இயர்ஸ்க்கும் இருக்கும். த நெக்ஸ்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் மூவபிள். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, நகரக்கூடிய தன்மை கொண்டது. தென் லாஸ்ட் ஒன், ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் ஒர்க் ஆஸ் எ டீம். ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன பண்ண முடியும், ஒரு குழுவாகவும் செயல்பட முடியும். தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். மனித வளத்தின் சிறப்பியல்புகள். நெக்ஸ்ட் டாபிக், significance of human resource. The vital resource, namely human resource, is significant because of the following reasons. ஸோ பின்னாடி இங்கே வரக்கூடிய ஆதாரங்களை காரணமாக கொண்டு மனித வளத்துடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. என்னென்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இட் இஸ் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல் அதர் ரிசோர்ஸஸ் ஆர் எஃபெக்டிவ்லி யூஸ்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித வளத்தை மூலமாக மட்டுமே மற்றும் அனைத்து வளங்களுக்கும் திறம்பட பயன்படுத்தப்படுகிறது. மனித வளத்தின் மூலமாகவே, மனித வளம் மூலமாக தான் மற்ற எல்லா வளங்களையும் திறம்பட நம்ம செயல்படுத்த முடியும். தென் நெக்ஸ்ட்டு, த சஸ்டெயினபிள் growth ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு நிறுவனத்துக்கு நிலையான வளர்ச்சி முக்கிய வளமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வளத்தை தான் சார்ந்து இருக்குது. ஸோ மற்ற எல்லா வளமும் மனித வளத்தை சார்ந்த ஒரு கம்பெனியில் இருக்குது. த நெக்ஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ தொழிலுடைய வளர்ச்சி உறவுகள் அதெல்லாம் எப்படி இருக்குது, யாரை பேஸ் பண்ணியிருக்கு,
மனித வளத்தை பேஸ் பண்ணியிருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தென் ஃபோர்த் ஒன், human relations is possible only through human resource. So human relation is possible only through human resource. ஸோ மனித வளம் அப்படிங்கிறது எதன் மூலமாக மட்டும்தான் சாத்தியமாகுது அப்படின்னா மனித உறவுகள் மூலமாக தான். தென் ஃபிஃப்த் ஒன், த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜஸ் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ மனித வளம் அப்படிங்கிறது மற்ற எல்லா உற்பத்தி காரணியும் நிர்வகிக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், த ஸ்கில் செட் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேன் பி இம்ப்ரூவ்ட் த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ எது மூலமாக இருக்குது, இந்த பயிற்சியும் அதன் மூலமாக கிடைக்கிற அபிவிருத்தி திட்டங்கள் மூலமாக மனித வளங்களின் திறனை மேம்படுத்த முடியும். இந்த பயிற்சி மூலமாகவும் அபிவிருத்தி திட்டங்கள் மூலமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வளங்களை மேம்படுத்த முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், ட்ரைனிங் கொடுக்கறனாலையும் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறனாலையும் தான் இதை என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பாரு, ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி யூட்டிலைஸ்ட் அட் த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் எந்த லெவலில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனித வளத்தை பயன்படுத்த முடியும், மேலாண்மை லெவலில் அதை மனித வளத்தை பயன்படுத்த முடியும். தென் லாஸ்ட் ஒன், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் வெல் ப்ரொடெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இப்போ வெல் ப்ரொடெக்டட்னா நல்லா பாதுகாப்பாக இருக்குது. ஸோ எப்படி பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மனித சட்டப்பூர்வமாக அந்த கட்டமைப்பு நன்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. Okay dear students, we will meet in next class. Bye.